Here is the question. Consider the following transportation problem. Here, three origin sources. Here, four destinations. We have to solve for transportation cost using VAM method, that is Vogel's approximation method. Here, availability, requirement are given. So demand and supply is given. Demand is requirement, availability in supply. Here Vogel's approximation method, first we have to add the availability, that is supply values, demand values, requirement values, total availability. Total of availability is 100. Total requirement is also 100. Total demand equal to total supply. So summation Aij is equal to summation Bij. So both are equal, then only the given problem is balanced problem. So that is total availability is equal to total requirement, total demand equal to total supply. The given problem is balanced transportation problem. Then only there exists a solution, feasible solution to the given problem. We have to solve for transportation cost. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான காஸ்ட்டை நம்ம சால்வ் பண்ண போறோம். Here three origins sources, three places ல இருந்து four destinations டெலிவரி பண்ண போறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ண போறோம். அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ இப்போ இதுல இந்த Vogel's approximation மெத்தட்ல we have to solve for penalty அப்படின்னு சொல்லுவாங்க. Here row penalty, column penalty அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரோல இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் பாருங்க. O1 அதாவது ஃபர்ஸ்ட் ரோல இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் பாருங்க. 5836 இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ்ல எது லீஸ்ட் எலிமெண்ட் பாருங்க. லீஸ்ட் எலிமெண்ட் 3 இருக்கு. அதுக்கு அடுத்த எலிமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ 2 லீஸ்ட் எலிமெண்ட், 2 சக்சசிவ் லீஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு அதோட டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ 3 தான் லீஸ்ட் எலிமெண்ட், அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 5. இது ரெண்டையும் நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ரோ பெனால்டி கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க ரோ பெனால்டி எழுதணும், இந்த இடத்துல எழுதலாம் ரோ பெனால்டி. ஸோ இப்போ இதுல இருக்கு, இதுல சப்ராக்ட் பண்ணி அதாவது டிஃபரன்ஸ் எழுதணும். ஸோ கால்குலேட் த பெனால்டிஸ் ஃபார் ஈச் ரோ அண்ட் ஈச் காலம். ஒவ்வொரு ரோவுக்கும் நீங்க பெனால்டி, ரோ பெனால்டி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோக்கு பெனால்டி, செகண்ட் ரோக்கு பெனால்டி, தேர்ட் ரோக்கு பெனால்டி. சிமிலர்லி ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் ஒவ்வொன்றுக்குமே பெனால்டி சால்வ் பண்ண போறோம். Penalty means the difference between two successive least cost in a row and in a column. So இங்க first rowல பார்த்தோம்னா least value 3 சொன்னோம், அதுக்கு அடுத்த least value successive least cost பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு least cost difference என்ன 2, அதுதான் நீங்க எழுதணும். So row first rowக்கான penalty ஓகே. செகண்ட் ரோக்கு பாருங்க 4 தான் least value, இதுவும் 4 தான். ஸோ இந்த வேல்யூ தான் நீங்க எடுத்துக்கணும். 4 தான் எடுத்து அதோட டிஃபரன்ஸ் எழுதணும். அந்த ரெண்டு லீஸ்ட் வேல்யூ 4 அதோட டிஃபரன்ஸ் வந்து 0. ஸோ செகண்ட் ரோ பெனால்டி. தேர்ட் ரோல லீஸ்ட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லீஸ்ட் காஸ்ட் 4. ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்ன 2. ஸோ ரோ பெனால்டி ஓவர். நெக்ஸ்ட் வி கோ ஃபார் காலம் பெனால்டி. இந்த காலம்ல எலிமெண்ட்டை பாருங்க 5 4 6 இருக்கு. இதுல லீஸ்ட் காஸ்ட் என்னது 4 தான் லீஸ்ட் காஸ்ட். இது அதுக்கு அடுத்த லீஸ்ட் காஸ்ட் வேல்யூ 5. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க, ஆன்சர் 1. நெக்ஸ்ட் செகண்ட் காலம் பாருங்க. இந்த செகண்ட் காலம்ல லீஸ்ட் காஸ்ட் 2, இந்த 852ல லீஸ்ட் காஸ்ட் வந்து 2, அதுக்கு அடுத்த லீஸ்ட் வேல்யூ வந்து 5. ஸோ இப்போ இதோட டிஃபரன்ஸ் தான் நம்ம எழுதணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் 3. ஸோ செகண்ட் காலத்துக்கான பெனால்ட்டியும் சால்வ் பண்ணிட்டோம். தேர்ட் காலம்ல 374ல லீஸ்ட் காஸ்ட் 3, அதுக்கு next least value 4. so 4 3 ஓட difference வந்து 1. so penalty over. next fourth columnல 646, 4 தான் least cost, அதுக்கு next value வந்து 6. ரெண்டுமே 6 இருக்கு, இதை நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ 4 6 அதோட difference என்னது 2. நெகட்டிவ் நீங்க எழுதக்கூடாது. காலம் பெனால்டி, ரோ பெனால்டிக்கு நெகட்டிவ் வேல்யூ எழுதக்கூடாது. டிஃபரன்ஸ் என்ன 2 தான், அதை தான் எழுதணும். ஸோ ரோ பெனால்டி, காலம் பெனால்டி ஓவர். இப்ப இங்க 3 வேல்யூஸ் இருக்கு பாருங்க. 2 0 2 இருக்கு, இங்க 1 3 1 2. so totally there are 7 penalties are there.
among the 7 penalties which one is the largest value அததான் நம்ம செக் பண்ணணும். சோ இப்ப இந்த பெனால்டி எல்லாம் பாருங்க அதை எழுதிடலாம். சோ இப்ப இந்த 7 பெனால்டில எது largest difference இது பெனால்டி தான் நம்ம சொல்றோம். largest differenceங்கிறது 3 தான். இந்த 1312 202 இது 7 valuesல எது largest பாருங்க 3. here the largest difference here the difference is 3 which is correspond to column D2 இந்த காலத்துல தான் இருக்கு. D2 காலத்துல தான் நமக்கு அது அக்கர் ஆகுது. சோ அப்ப largest difference 3 அதுக்கான காலம் D2 னு செலக்ட் பண்ணிட்டோம். இந்த D2 காலத்துல இருக்க என்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க. what are the cost 852 இருக்கு. இந்த 852 இந்த 3 வேல்யூஸ்ல எது லீஸ்ட் காஸ்ட் அதை செலக்ட் பண்ணனும். 852 ல எது லீஸ்ட் காஸ்ட் இந்த 2 தானே. சோ முதல்ல largest difference பார்த்தோம். அந்த largest difference என்னது 3 தான். அதுக்கு நேரா உள்ள காலம் செலக்ட் பண்ணிட்டோம் D2. சோ அதுல லீஸ்ட் காஸ்ட் எதுனா 2 அத தான் செலக்ட் பண்ணனும். அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. இந்த செல்ல தான் நம்ம ஆன்சர்ஸ் எல்லாம் எடுக்க போறோம். சோ இப்ப இந்த காலம் அதாவது இந்த லீஸ்ட் காஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான கரஸ்பாண்டிங் டிமாண்ட் அண்ட் சப்ளை பாருங்க. இங்க என்ன இருக்கு பாருங்க. இது கரஸ்பாண்டிங் அவைலபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் அதாவது டிமாண்ட் சப்ளைன்னு சொல்லலாம். அவைலபிலிட்டி ரெக்யர்மெண்ட் இங்க 40 இருக்கு, இங்க 20 இருக்கு. சோ look at the values here 20 here 40. among these two values which one is least this can be written in the box. இப்ப லீஸ்ட் வேல்யூ எழுதிட்டோம். இந்த 20 40 ல எது லீஸ்ட் 20. இந்த 20 ஆல இந்த 40 இந்த 20 ஐ மைனஸ் பண்ணனும். இங்க பாருங்க மேக்னிஃபை இருக்குல அத மைனஸ் பண்ணனும். மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க 20 - 20 0 ஆயிடும். 20 ஆல 20 மைனஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த 20 அந்த 20 யும் 40 சப்ட்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 20 கிடைக்கும். இந்த 20 ஐ சப்ட்ராக்ட் பண்ணனும் ரெண்டு வேல்யூலயும் டிமாண்ட் அண்ட் சப்ளை அல்ல அவைலபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ல சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் லுக் அட் ஏதா 1 0 வரும். கண்டிப்பா இந்த எதுல ரெண்டுல ஒரு வேல்யூ தான் நம்ம எடுத்துறோம். 1 0 வரும். சோ வேர் இஸ் 0? சோ ரோல தான் 0 வந்திருக்கு. ரோல பாருங்க இங்க 0 வந்திருக்கு. 0 வந்த ரோவை நீங்க டெலீட் பண்ணிரணும். அந்த ரோ என்ட்ரிஸ் இனிமே செலக்ட் பண்ண கூடாது. 0 வந்துட்டா அத ஃபுல்லா டெலீட் பண்ணிரணும். சோ அப்ப அந்த ரோல இருக்க ரிமைனிங் என்ட்ரி எல்லாம் டெலீட் பண்ணிருங்க. சோ இதையும் டெலீட் பண்ணிட்டோம். சோ இப்ப இந்த மூணு என்ட்ரி டெலீட் பண்ணிட்டோம். 0 வந்த row deleted. After deleted we can go for next step. next step போறோம். இது ஒரு செல் சால்வ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு செல் சால்வ் பண்ணிருக்கோம். ரிமைனிங் செல் சால்வ் பண்ண போறோம். இப்போ again penalty நியூ penalty சால்வ் பண்ணனும். ரோ penalty சால்வ் பண்ணனும். காலம் penalty சால்வ் பண்ணனும். இப்போ ரோ penalty சால்வ் பண்ணலாம். இப்போ penalty சேஞ்ச் ஆகலாம். நியூ ஏற்கனவே சால்வ் பண்ண penalty இருக்கும்போது புதுசா பண்ணோம்னா இந்த ஒரு ரோவை டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் penalty டிஃபர் ஆகும். மோஸ்ட்லி ரோல டெலீட் பண்ணீங்கன்னா காலம்ல தான் டிஃபர் ஆகும். ரோல எந்த டிஃபரன்ஸ் வராது. அது பாருங்க. இப்போ இதுல 3 லிஸ்ட் அதாவது 3 யும் 5 தான் லிஸ்ட் காஸ்ட். இதோட டிஃபரன்ஸ் என்ன? அதுதான் penalty ரோ penalty. ரோ 1 க்கான penalty. அடுத்து இங்க 4 இங்க 4 இருக்கு. ரெண்டு லீஸ்ட் வேல்யூ 2 லீஸ்ட் வேல்யூ எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இதோட penalty 0. செகண்ட் ரோக்கு penalty. தேர்ட் ரோக்கு penalty சால்வ் பண்ண கூடாது. சால்வ் பண்ண முடியாது. ஏனா ஆல்ரெடி சால்வ்ட் ரோ இது. அந்த ரோல penalty கிடையாது. சோ டாஷ் போட்டுக்கலாம். இப்போ காலம் penalty சேஞ்ச் ஆகும். ஏனா போன டைம் இருந்ததா இங்க இருக்கு ரோ penaltyல. காலம் penalty சேஞ்ச் ஆகும் because இந்த ரோ டெலீட் ஆன காலம் penaltyல சேஞ்சஸ் இருக்கும். அத நியூ penalty எழுத போறோம். இப்போ ரெண்டு வேல்யூ இருக்கு. இந்த 4 5 ல penalty எழுதுங்க. 1 அதோட டிஃபரன்ஸ் எழுதிட்டோம். 5 8 இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் என்ன? 3 penalty எழுதியாச்சு. 3 7 ல penalty அந்த டிஃபரன்ஸ் 4 எழுதிட்டோம். இங்க 6 4 டிஃபரன்ஸ் என்ன? 2. சோ இப்போ காலம் penalty ஓவர். சோ இப்போ இந்த 1 3 4 2 இங்க 4 வேல்யூஸ் இருக்கு. இங்க 2 0 இங்க 2 வேல்யூஸ். டோட்டலா 6 வேல்யூஸ் இருக்கு. இந்த 6 வேல்யூஸ்ல எது லார்ஜர் டிஃபரன்ஸ் பார்க்கணும். choose the largest difference. Here is the difference. What is the largest difference? 4. 4 தான் largest difference. அது எங்க இருக்குன்னு பாருங்க. D3 காலம்ல இருக்கு. So largest difference எங்க இருக்கு? D3 காலம்ல இருக்கு. அப்ப D3 காலம்ல நீங்க பாருங்க. அதுல இருக்க அந்த ரெண்டு செல் தான் இருக்கு. அந்த ரெண்டு செல்ல என்ன இருக்கு? 3 7 இருக்கு. இந்த 3 7 ல நீங்க எதை செலக்ட் பண்ணனும்? லீஸ்ட் காஸ்ட் எதோ அதை செலக்ட் பண்ணுங்க. லீஸ்ட் காஸ்ட் எது? 3 உள்ளது தான் லீஸ்ட் காஸ்ட்.
இந்த 3 least காஸ்ட்டுக்கு நேரா டிமாண்ட் ஆர் சப்ளை இதெல்லாம் பாருங்க. இங்க இருக்க வேல்யூஸை பாருங்க. இங்க 30, இங்க 20 இருக்கு. இங்க 30 இருக்கு, இங்க 20 இருக்கு. இந்த 30, 20ல எது மினிமமா அதை தான் நீங்க இந்த பாக்ஸ்ல எழுதணும். மினிமம் என்ன இருக்கு? 20 தான். 30, 20ல மினிமம் வேல்யூ ரிட்டன் இன் த பாக்ஸ். இந்த செல்ல எழுதியாச்சு. இப்போ இந்த 20ஆல அந்த மினிமம் வேல்யூயால இந்த டிமாண்ட் சப்ளையை மைனஸ் பண்ணுங்க. 20 minus 20, 30 minus 20. இங்க 20 minus 20 என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இங்க 30 minus 20 10 ஆயிடும். ஸோ இப்போ எதுல 0 வந்திருக்கு? காலம் 0 வந்திருக்கு. D3 காலம் 0 வந்திருக்கு. 0 வந்த காலத்தை டெலீட் பண்ணிடணும். ஸோ ரிமைனிங் என்ட்ரிஸை டெலீட் பண்ணிடணும். ஆல்ரெடி ஒன்று டெலீட் ஆயிருக்கு, இப்போ ஒன்று டெலீட் பண்ணிட்டோம். 2 செல் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், 2 செல் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பெனால்டி சேஞ்ச் ஆகும். பெனால்டி நியூ பெனால்டி எழுதணும். ஏன்னா ரோலையும் டெலீட் ஆயிருக்கு, காலம்லையும் டெலீட் ஆயிருக்கு. இப்போ நியூ பெனால்டி எழுதணும். இங்க 5, 8, 6. இதுல லீஸ்ட் வேல்யூ 5, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வேல்யூ 5 தான் லீஸ்ட் வேல்யூ, அதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ சக்சஸிவ் வேல்யூ தான் எடுக்கணும். 5க்கும் 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? அதை எழுதுங்க. ஸோ 1 எழுதிட்டோம். இங்க 4, 5, 4 லீஸ்ட், அதுக்கு அடுத்த வேல்யூ 4 தான். 4 minus 4 0. ஸோ இங்க பெனால்டி செகண்ட் ரோக்கான பெனால்டி. தேர்ட் ரோக்கு பெனால்டி இல்லை, ஆல்ரெடி அது டெலீட்டட் ரோ. ஸோ நெக்ஸ்ட் இங்க 5, 4 இருக்கு. காலம் பெனால்டிக்கு வந்துடலாம். இந்த காலம் பெனால்டி 5, 4 இருக்கு, ஆன்சர் 1. இங்க 8, 5 இருக்கு, ஆன்சர் டிஃபரன்ஸ் வந்து 3 தான். இந்த இதுக்கு பெனால்டி கிடையாது. தேர்ட் காலத்துக்கு பெனால்டி கிடையாது. ஃபோர்த் காலம்ல 6, 4 இருக்கு, இங்க பெனால்டி 2. 6, 4க்கான டிஃபரன்ஸ் வந்து 2. இதுல 1, 3, 2 இருக்கு, இங்க 1, 0 இருக்கு, இங்க 5 இருக்கு. இந்த 5ல பாத்தீங்கன்னா என்னென்ன நமக்கு லார்ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கணும். லார்ஜஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. here is the difference 3 which correspond to D2 செகண்ட் ரோல இருக்குது. இப்போ செகண்ட் ரோல லார்ஜஸ்ட் டிஃபரன்ஸ் சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த காலம் பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் D2ல இருக்கு. அதுல இருக்க லீஸ்ட் காஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். இங்க ரிமைனிங் 2 இந்த சால்வ் பண்ண செல்லை விட்டணும். சால்வ் பண்ண செல்லை தவிர மீதி உள்ள வேல்யூ 2 வேல்யூ தான். இந்த 2 வேல்யூ இருக்கணும். 8, 5ல எது லீஸ்ட் காஸ்ட்னு பாருங்க. 8, 5ல எது லீஸ்ட் காஸ்ட்? இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. இந்த பாக்ஸ்ல 5 தான் லீஸ்ட் காஸ்ட். அதுக்கான கரஸ்பாண்டிங் அவைலபிலிட்டி ரெக்யர்மெண்ட் பாருங்க. ரெக்யர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க சப்ட்ராக்ட் பண்ணி லாஸ்ட் ஆல் இருக்கதா இருக்கணும். இங்க 20 இருக்குது, இங்க 50 இருக்கு. இந்த லீஸ்ட் காஸ்ட்டுக்கு நேரா உள்ள வேல்யூஸ் 5, 0, இங்க 2, 0 இருக்கு. இங்க 2, 0, இங்க 5, 0. ஸோ இந்த 2 வேல்யூல எது லிஸ்ட்டோ அதை தான் இந்த பாக்ஸ்ல எழுதணும். ஆல்ரெடி நீங்க எழுதிருக்கீங்க. இது 20 எழுதியாச்சு. இந்த 20ஆல இந்த 50யும் இந்த 20யும் மைனஸ் பண்ணுங்க. 20 minus 20, இது இங்க 50 minus 20 30 ஆயிடும். இங்க சப்ட்ராக்ட் பண்ணும்போது 20 minus 20 0. ஸோ இப்போ 0 எங்க வந்திருக்கு? D2 காலம்ல வந்திருக்கு. D2 காலம்ல 0 வந்திருக்கனால அந்த காலத்துல உள்ள ரிமைனிங் என்ட்ரில டெலீட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் என்ட்ரி இந்த எக்ஸல்ல டெலீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். இப்போ 3 செல் சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். 3 செல் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நியூ பெனால்டி சால்வ் பண்ணணும். புதுசா பெனால்டி சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையுமே நீங்க பெனால்டி நியூவா சால்வ் பண்ணணும். இப்போ பெனால்டி என்ன இருக்கு பாருங்க. 5ம் 6 இருக்கு, அப்ப பெனால்டி 1 தான். இங்க 4, 4 இருக்கு, பெனால்டி 0. அடுத்தது இங்க இதுல தேர்ட்ல வந்து பெனால்டி கிடையாது, ஏன்னா அது டெலிட்டட் ரோ. அடுத்தது D1ல பாருங்க. இந்த காலம் 1ல 5, 4 இருக்கு, பெனால்டி 1. இந்த D2 காலம்ல பெனால்டிக்கு வராது, ஏன்னா எல்லாமே சால்வ்டு, எல்லா செல்லுமே சால்வ்டு, டெலிட்டட் இருக்கு, அதனால இது முடிஞ்சிருச்சு. D3லயும் வராது. D2, D3ல பெனால்டி கிடையாது. ஸோ இப்போ இது டேஷ் போட்டுடலாம். அடுத்தது இங்க 4, 6 தான் இருக்கு, பெனால்டி 2. இப்போ இங்க 1, 2, 1, 0. ஸோ இப்போ 3 செல் சால்வ் பண்ணதுக்கப்புறம் மீதி இப்போ 3 செல் சால்வ் பண்ணதுல 3 டேஷ் இருக்கு. இப்போ மீதி என்ன இருக்கு? 1, 2, 1 இருக்கு. இதுல லார்ஜஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். சூஸ் த லார்ஜஸ்ட் டிஃபரன்ஸ். என்னவா இருக்கு? லார்ஜஸ்ட் டிஃபரன்ஸ் 2 which corresponds to D4. ஸோ இப்போ இதை தான் நம்ம எடுக்கணும். 2 தான் எடுத்துக்கணும். இந்த 2 எடுத்ததுக்கப்புறம் அது 2 எடுத்ததுக்கப்புறம்
நீங்க என்ன பண்ணணும், எந்த பாக்ஸ்ல லிஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். 4 தானே, 4 6ல லிஸ்ட், இது லிஸ்ட் காஸ்ட் 4, அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ 10 30. இந்த 10 30ல எது லிஸ்ட் காஸ்ட் 10, இந்த 10 இங்க எழுதிட்டு 10 ஆல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 10 minus 10 0, இங்க 30 minus 10 20. சோ இந்த செல் சால்வ் பண்ணிட்டோம். சோ அப்ப 0 எங்க வந்திருக்கு, D4 காலத்துல வந்திருக்கு. அப்ப D4 காலத்துல இருக்க ரிமைனிங் என்ட்ரிஸ், ரிமைனிங் செல்ல, ரிமைனிங் அந்த பாக்ஸை டெலீட் பண்ணிருங்க. ஸோ இதை டெலீட் பண்ணிடணும். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஸோ இப்போ எல்லாமே கேரி பண்ணுங்க. இப்போ 4 செல் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நியூ பெனால்டி சால்வ் பண்ணணும். நியூ பெனால்டி சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டே வேல்யூ தான் இருக்கு. இங்கே D3ல சால்வ் பண்ண முடியாது. காலம் 2, காலம் 3, காலம் 4 எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. இதில் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ காலம் 1 மட்டும்தான் இருக்கு, 5 4. அதுக்கான பெனால்ட்டி மட்டும் அது என்னன்னு இதுக்கெல்லாம் பெனால்ட்டி பாருங்க. ரோ பெனால்ட்டி ஒரு என்ட்ரி தான் இருக்கு, இங்கே ஒரு என்ட்ரி தான் இருக்கு, இங்கே இது எல்லாமே முடிஞ்ச என்ட்ரி. தேர்ட் ரோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு ரோ பெனால்ட்டி கிடையாது. காலம் பெனால்ட்டி 1, ஒரே ஒரு காலம் தான் இருக்கு, அதனால அது மட்டும் தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ ரிமைனிங்ல பெனால்ட்டி கிடையாது. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 5 4 எடுத்துங்க. இந்த 5 4ல எது லீஸ்ட் காஸ்ட், 4 தான் லீஸ்ட் காஸ்ட். இந்த ரெண்டு செல் தான் இருக்கு பேலன்ஸ். அந்த ரெண்டுல எது லீஸ்டோ அதுதான் செலக்ட் பண்ணணும். அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டோம். அந்த அதுக்கான கரஸ்பாண்டிங் அவைலபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் பாருங்க. இங்க 30 இருக்கு, இங்க 20 இருக்கு. இங்க பாருங்க, இங்க 30, இங்க 20. இந்த 30 20ல லீஸ்ட் வேல்யூ என்னது, அதை இந்த பாக்ஸ்ல எழுதுங்க. பாக்ஸ்ல எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் அதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 20 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 30 minus 20 10 ஆயிடும். இங்கே சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 20 minus 20 0. ஸோ இப்போ 0 வருது, அந்த ரோ ஃபுல்லாக டெலிட் பண்ணணும். ரோவில் 0 வந்துருக்கு. ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே சால்வ்டு, எதுவுமே பேலன்ஸ் இல்லை. ஆல்ரெடி ஒன்று டெலிட்டட், 3 வந்து சால்வ்டு செல், ஒன்று டெலிட்டட் செல். ஸோ இப்போ இது ஓவர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அலோகேஷன் போகணும். இப்போ ஃபுல்லாக எழுதிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் தான் இருக்கு, சிங்கிள் செல் தான் இருக்கு. சிங்கிள் செல் இருக்கும்போது நீங்க இதை மட்டும் தான் சால்வ் பண்ணணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அப்போ பெனால்ட்டிலாம் தேவையில்லை, பெனால்ட்டி எல்லாமே சால்வ் பண்ணலாம். பெனால்ட்டி எதுக்கான, எந்த செல்லுக்கு நம்ம லீஸ்ட் காஸ்ட் செலக்ட் பண்ணணும், எந்த காலம்ல எந்த ரோலுங்கிறதுக்காக ஒரு ஐடியாக்காக அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு செல் தான் அப்படிங்கிறத பெனால்ட்டி எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கான கரஸ்பாண்டிங் அவைலபிலிட்டி பாருங்க, 10 இருக்கு, இங்கே கரஸ்பாண்டிங் இருக்கு. ஸோ ஒரு செல் இருக்கும்போது கண்டிப்பா இது ரெண்டு வேல்யூ சேமா தான் இருந்தாகணும், சேமா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இதை ராங்கா கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ அந்த வேல்யூ எடுத்து எழுதணும். ஒரு செல்லுங்கிறப்ப சேம் வேல்யூ தான் இருக்கும், அந்த 10 தான் எழுதணும். ஏன்னா இதில் லீஸ்ட் காஸ்ட் கம்பேர் பண்ண வேண்டியது இல்லை, ஏன்னா ரெண்டு சேம் தான் இருந்தாங்கன்னு சொல்றோம். லாஸ்ட் செல் ஃபைனல் செல் வரும்போது சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும். இப்போ 10 எழுதிட்டோம். இந்த 10 இங்கே மைனஸ் பண்ணி எழுதணும். 10 minus 10 இங்கேயும் மைனஸ் பண்ணி எழுதணும். 0 ஆயிடும், இங்கே 0 ஆயிடும். 10 minus 10 இங்கே 10 minus 10 0. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். எல்லா செல்லுமே ரோ காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 1 2 3 4 5 6 செல் தான் ஆன்சர் செல். சால்வ் செல்ல உள்ள ஆன்சர் தான் நம்ம எடுத்து எழுதணும். இங்கே 10 இருக்கு, 5 இருக்கு, மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 20, இங்கே 3 இருக்கு, மல்டிப்ளை 24 20, இங்கே 5 இருக்கு, இங்கே 10 4 இருக்கு, இங்கே 22 இருக்கு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை ஆட் பண்ணணும். இப்போ இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் O1 ல இருந்து D1 போகணும். ஆரிஜின் 1 ல இருந்து டெஸ்டினேஷன் 1க்கு அவர் ஃபர்ஸ்ட் போகணும். ஸோ ஆரிஜின் 1 டு டெஸ்டினேஷன் 1 அங்கே போயிட்டு தான் அடுத்த வேல்யூ பார்க்கணும். அடுத்தது O1 ல இருந்து D3 போகணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை நம்ம மினிமைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். O1 டு D3 போகணும். நெக்ஸ்ட் O2 ல இருந்து D1 போகணும். பாருங்க, O2 ல இருந்து D1 இந்த செல் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் O2 D2, next O2 D4, next O3 D2. so 6 ஆன்சர் செல் இருக்கு. 6 செல்லையும் நம்ம அதில் உள்ள வேல்யூஸ் எடுத்துக்கணும். இந்த இப்போ சால்வ் ரெட்ல இருக்க நம்பர்லாம் நம்ம x11 சொல்றோம். சால்வ்ங்கிறதுனால இது காஸ்ட் வேல்யூ நம்ம x11, இங்கே x13 20,
x21 second row first column அதாவது x21 20 next x22 20 next x24 second row fourth column x24 10 next x32 20 so இத மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இப்போ அத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 into 5 எழுதணும் 20 into 3 plus போட்டு 20 into 4 plus போட்டு 20 into 5 plus 10 into 4 plus 20 into 2 so இதோட வேல்யூஸ் என்னன்னு பாருங்க 50 60 இருக்கு இதுக்கு இங்க 4 into 20 80 20 into 5 100 10 into 4 40 20 into 2 40 so இந்த எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு இந்த எல்லாமே ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணினா 370 is the required cost that's all